நடிகர் வந்து 2 வருஷமா என்ன கதை கேட்டு இழுத்தடிச்சாரு. கடைசியில வாய்ப்பு குடுக்காம என்னைய யாருன்னு கேட்டாரு. அந்த நடிகர் யார் அப்படிங்கிறது தான் சோசியல் மீடியால பெரிய டாபிக்கா பரபரப்பா பேசப்பட்டது. அந்த நடிகர் வந்து எஸ்.ஜே. சூர்யா. ஓகே. எல்லாருக்கும் ஆச்சரியம் என்னன்னா, எஸ்.ஜே. சூர்யாவா இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா எஸ்.ஜே. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் பொதுவா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அதாவது சேடிஸ்ட் மனப்பான்மை நிறைய பேருக்கு வந்துருது. அந்த சேடிஸ்ட் மனப்பான்மையில இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. அந்த காலத்தில் பேரெல்லாம் வேண்டாம், ஒரு சில குரூப் ஆஃப் இயக்குனர்ஸ் இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா கஞ்சா அடிப்பாங்க. இதெல்லாம் நடந்த விஷயம். நான் சொல்கிறது எதுவுமே பொய் கிடையாது. நடந்த விஷயம். கஞ்சா அடிப்பாங்க ஒரு சில இயக்குனர்கள். எல்லாருக்கும் தெரியும் நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு. திரைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த கஞ்சா அடிக்கிற இயக்குனர்களுக்கு அந்த ஒரு சில அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வேலை என்னென்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒன்றும் கிடையாது. அவங்க ஓரமாக ஃப்ளோரில் உட்காந்து இந்த சிகரெட்டில் இருக்கிற அந்த டொபாக்கோலாம் மெதுவாக அந்த சிகரெட் பியாமல் எடுக்கணும். வெளியில் எடுத்து இவங்களுடைய கஞ்சா இருக்குது பார்த்தீங்களா, அதை உள்ளே போட்டு பக்காவாக பேக் பண்ணி அதே மாதிரி சிகரெட் மாதிரி கொண்டு போய் கொடுக்கணும். அவங்க அதை அடிப்பாங்க. யாரோ ஒரு ஜோசிகாரன் சொல்லியிருக்கான், சார் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு மட்டும் சம்பளம் கொடுத்துறாதீங்க, நீங்கள் வந்து உங்களோட படங்கள்லாம் ஓடாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 7-8 வெற்றி படங்கள் கொடுத்த ஒரு தயாரிப்பு நிறுவனம். அவங்க கடைசி வரைக்கும் என்ன தெரியுமா, அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு காசு சம்பளம்ங்கிற பேரில் எதுவுமே கொடுக்குறது இல்லை. ஒரு 50 ரூபா பேட்டா கொடுக்குறது, சோறை போடுறது, சரி இப்போ இந்த டீயை கொடி காப்பியை கொடி இந்தப்பா அப்படி தான் செய்வாங்களே தவிர சம்பளங்கிற பேரில் வந்து கொடுத்ததே கிடையாது. காரணம் என்னென்னா, ஒரு ஜோசிகாரன் சொல்லியிருக்கானா, அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு மட்டும் சம்பளம் கொடுத்தீங்கன்னா உங்கள் படமெல்லாம் ஓடாமல் போயிடும், உங்கள் கம்பெனி விளங்காமல் போயிடும்னு சொல்லியிருக்கானா. இதை நம்பி வந்து எப்படி சொல்கிறது, சம்பளமே கொடுக்காம வேலை வாங்கின ஒரு பெரிய நிறுவனம்லாம் உண்டு. ஒரு 7-8 படம்லாம் அவங்க தயாரிப்பு பண்ணாங்க சினிமா துறையில். இன்னொரு விஷயம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா, இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கதையெல்லாம் எப்படின்னா சார், அவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னா டீ சாப்பிடுவாங்க, சிகரெட் அடிப்பாங்க, டீ சாப்பிடுவாங்க, சிகரெட் அடிப்பாங்க, நின்றுக்கிட்டே இருப்பாங்க. பட்டினியும் பசியுமா இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர் இன்னைக்கு வந்து பிரபலமாக இருக்கிற இயக்குனர்கள் திருமணமாகி, அதாவது வந்து சரியாக வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியாத அளவுக்கு நரம்பு தளர்ச்சியெல்லாம் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு குழந்தையே பிறந்து. இதெல்லாம் நம்புவீங்களா நீங்கள் இதை மாதிரி நடக்கும்னு? எங்கேயுமே இந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு நடக்கிற கொடுமை வந்து எங்கேயுமே நடக்காது சார். இந்த மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் ஜின் அப்படிங்கிற படத்தோட ஆடியோ லான்ச் நடைபெற்றது. அதில் பேசிய இயக்குனர் பேச்சு தான் வந்து சோசியல் மீடியாவில் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. குறிப்பாக ஒரு முன்னணி நடிகர் வந்து 2 வருஷமா என்னை கதை கேட்டு இழுத்தடிச்சாரு, கடைசியில் வாய்ப்பு கொடுக்காம என்னைய யாருன்னு கேட்டாரு. அந்த நடிகர் யார் அப்படிங்கிறது தான் சோசியல் மீடியாவில் பெரிய டாப்பிக்காக பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. அந்த நடிகர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த நடிகர் யாருன்னு சோசியல் மீடியாவில் ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நடிகர் வந்து எஸ்.ஜே. சூர்யா. ஓகே. எல்லாருக்கும் ஆச்சரியம் என்னன்னா, எஸ்.ஜே. சூர்யாவா இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா எஸ்.ஜே. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக மக்கள் மனசில் ஒரு நல்ல பேர் இருக்குது எஸ்.ஜே. சூர்யாவுக்கு. ஸோ அவரே இப்படி பண்ணியிருக்காரா அப்படின்னா, அவரும் இப்படி பண்ணுவார். சினிமா தான். அதனால் வந்து இதில் ஆச்சரியப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் பேர் டி.ஆர். பாலா. அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஆதங்கத்தை வந்து ஜின்னுங்கிற அவருடைய படம், அவர் முதல் படம் இயக்கியிருக்காரு. அந்த படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டில் வந்து அப்படியே கொட்டி தீர்த்துட்டார். என்னென்ன மனசில் நினச்சாரோ அத்தனையும் சொல்லிட்டாரு. பட் இது வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னா அவங்க வந்து எப்படி சொல்கிறது, சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி வந்து ஒரு நரக வேதனை அணிவிக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து பார்க்கணும். அப்படி தான் நரக வேதனைனா என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லாம் இதை விட பல மடங்கு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து பல விதத்தில் வந்து ப்ரொடியூசர்ஸும் கொடுமைப்படுத்துவாங்க, நடிகர்களும் கொடுமைப்படுத்துவாங்க. ஏன் ப்ரொடியூசர்ஸ் நடிகர்கள் 2 பேரும் கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, அதாவது வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து கதை கேட்குறேங்கிற பேரில் வந்து டார்ச்சர் பயங்கரமாக பண்ணுவாங்க, நடிகர்கள் அதே மாதிரி டார்ச்சர் பண்ணுவாங்க. இன்னும் இதுக்கெல்லாம் மேலே ஒரு படி போய் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுறாரு பாருங்க, அந்த இயக்குனர் அவர் நடத்துகிற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது கேட்கவே சகிக்காது, அவ்வளோ கொடுமையாக இருக்கும். அந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டரை ட்ரீட் பண்ணுவாங்க.
நம்ம சும்மா அப்படி பேச்சுக்கு 2-3 விஷயம் அப்படி பேசலாம் அப்படின்னு போனா, ஒரு பிரம்மாண்ட தயாரிப்பாளர், இன்னொன்னு பிரம்மாண்ட தயாரிப்பாளர், இன்னைக்கு அவர் இருக்கிற இடமே தெரியாம காணாம போயிட்டார். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா, பல படங்கள் வெற்றி படங்கள்லாம் எடுத்தாரு. அந்த தயாரிப்பாளர் பார்த்தீங்கன்னா, யாரு கதை சொல்ல போனாலும் ஒரு ஆஃபீஸ்ல வந்து ஒரு ரூம்ல உட்கார வச்சு, அதாவது வந்து டிஸ்கஷன்ங்கிற பேர்ல வந்து டெய்லி 3 வேளை சோறு, கறி பிரியாணி, கோழி பிரியாணி எல்லாம் போட்டு அவர் ஆஃபீஸ் பிஸியா இருக்கணும். அது காமிச்சுக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவாரு, வரவன் போறவன் எல்லாம் உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ணுங்க. வருஷக்கணக்குல 1 வருஷம் 2 வருஷம் பண்ணா பரவாயில்ல. 4 வருஷம் 5 வருஷம்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த இயக்குனர், உதவி இயக்குனர் வந்து ஒரு பிரம்மாண்ட தயாரிப்பாளர், ஒரு பெரிய தயாரிப்பாளர்ல எப்படியாவது நம்மளை வச்சு படம் எடுப்பாரு போல அப்படின்னு நம்பிக்கையில, அந்த நம்பிக்கையை இழக்காமே பல நேரங்கள்ல டிஸ்கஷன் தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பாங்க. எப்படியோ யாராவது க்ளூ கொடுத்து தப்பிச்சு போனாதான் உண்டு. இந்த மேட்டர் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அதுல இருந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. சில இயக்குனர்கள் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வேலைக்கு தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சிருப்பாங்க. அதாவது லாஸ்ட் அசிஸ்டண்டா நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா அவங்களோட வேலை என்னன்னா வீட்டுல வேலை பார்க்கணும். ஒரு டைரக்டர் வந்து வீட்டுல வந்து எல்லா வேலையும் பார்க்கணும். அதாவது வந்து இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா துணிமணி துவைச்சு போடுறதுல இருந்து சேலை அலசி போடுறதுல இருந்து எல்லா வேலையும் அவர் தான் பண்ணணும். அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் பண்ணணும். அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ணிட்டு இந்த ஹால்ல கீழே உட்கார விடுவாங்கன்னா கிடையாது. அதாவது வந்து வீட்டுக்கு வெளியில வந்து உட்காந்துருப்பா படிக்கட்டுல அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருவாங்க. கதவை பூட்டிடுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கதவை திறப்பாங்க. யார், அந்த இயக்குனருடைய மனைவி கதவை திறப்பாங்க. எப்பா அந்த கறிக்கடையில் போய் நான் வந்து ஒரு கிலோ கறி சொல்லியிருக்கேன், போய் வாங்கிட்டு வந்துருப்பா அப்படின்வாங்க. முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்துரு, கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்துரு. இந்த மாதிரி காய்கறி வாங்குறதுக்கும் கறி வாங்குறதுக்கும் மீன் வாங்குறதுக்கும் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் இப்பெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. இப்பெல்லாம் சுத்தமா மாறி போச்சு. இதெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்த பிரச்சனைகள். அதாவது வந்து நிறைய அதாவது வந்து வீட்டு வேலையை பார்க்கறதுக்குனே வச்சிருப்பாங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சில இயக்குனர்கள், எல்லா இயக்குனர்களும் நம்ம அப்படி பண்றதில்ல. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அதாவது சேடிஸ்ட் மனப்பான்மை நிறைய பேருக்கு வந்துருது. அந்த சேடிஸ்ட் மனப்பான்மையில இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்றாங்க. அந்த காலத்துல பேரெல்லாம் வேண்டாம், ஒரு சில குரூப் ஆஃப் இயக்குனர்ஸ் இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா கஞ்சா அடிப்பாங்க. இதெல்லாம் நடந்த விஷயம். நான் சொல்றது எதுவுமே பொய் கிடையாது. நடந்த விஷயம். கஞ்சா அடிப்பாங்க ஒரு சில இயக்குனர்கள். எல்லாருக்கும் தெரியும் நான் யாரை பத்தி சொல்றேன்னு. திரைத்துறையுள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த கஞ்சா அடிக்கிற இயக்குனர்களுக்கு அந்த ஒரு சில அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வேலை என்னன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒன்றும் கிடையாது. அவங்க ஒரு ஓரமா ஃப்ளோர்ல உட்காந்து இந்த சிகரெட்ல இருக்கிற அந்த டொபாக்கோலாம் மெதுவா அந்த சிகரெட் பியாம எடுக்கணும் வெளியில. எடுத்து இவங்களுடைய கஞ்சா இருக்கு பார்த்தீங்களா, அதை உள்ள போட்டு பக்காவா பேக் பண்ணி அதே மாதிரி சிகரெட் மாதிரி கொண்டு போய் கொடுக்கணும். அவங்க அதை அடிப்பாங்க. டைரக்டரோட வேலை வந்து சீன் சொல்றதுலாம் இல்ல. கஞ்சா பேக் பண்ணி கொடுக்குற வேலைக்கெல்லாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சிருந்தாங்க ஒரு காலத்துல. அப்படிலாம் இருந்துச்சு. இதுல சில பேர் என்ன ஆகும்னா, இது ஒரு வாட்டி அடிச்சு பார்க்கலாமே. அதாவது அப்பா என்ன சொல்லுவாரு, சிகரெட் வாங்கிட்டு வான்னு மயன்ட்டு சொல்லுவாரு ஒரு 10 வயசு பையன்ட்ட. அவன் இதுல என்னதான் இருக்குன்னு அடிச்சு பார்த்து அப்படியே கெட்ட பழக்கத்தை கத்துக்கிற கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதை அடிச்சு பார்த்தாதான் என்ன, இதுல என்னதான் இருக்கு அப்படின்னு அடிச்சு பார்த்து அவங்க கஞ்சா அடிக்ட் ஆகி அவங்களுடைய வாழ்க்கையே வந்து தொலைஞ்சு போன கதையெல்லாம் இங்க நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னொரு இயக்குனர் இருக்காரு. எந்த இயக்குனர் பேரையும் நம்ம இங்க பயன்படுத்த வேணாம். எந்த தயாரிப்பாளர், எந்த நடிகர் பேரையும் நம்ம இங்க பயன்படுத்த வேணாம். இன்னொரு இயக்குனர் இருக்காரு. அவரெல்லாம் என்ன பண்ணுவார்னா, அசிஸ்டன்ட் டைரக்டரோட பேட்டா வந்து 250 ரூபா கம்பெனியில ப்ரொடியூசர்கிட்ட வாங்குவார். ஆனா பாத்தீங்கன்னா அந்த வவுச்சர்ல வந்து 50 ரூபான்னு எழுதுவார். 50 ரூபான்னு எழுதி இப்ப கையெழுத்து போடுப்பா அப்படின்னு சொல்லி 50 ரூபா டெய்லி 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருக்கு 50 ரூபா கொடுத்து விட்டுருவாரு. கமிஷன்லாம் கிடையாது, 50 ரூபா கொடுத்து விட்டுருவாரு. அந்த 50க்கு முன்னாடி 2 மட்டும் சேர்த்துருவாரு. 250 ரூபா. அதுல கொடுக்கப்படுறது எவ்வளவுன்னா 50 ரூபா தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் கொடுப்பாரு. ப்ரொடியூசர் இந்த 250 ரூபா 5 பேர் போகும்போது 250 ரூபா வருமா? இல்ல கொடுத்தது எவ்வளவு? 250. 1000 ரூபா அவர் வீட்டு பாக்கெட்ல போட்டு போயிடும். இப்படி ஆளுங்க இருக்காங்க. இன்னொரு பிரபல தயாரிப்பு நிறுவனம், அதாவது வந்து இவங்களெல்லாம் நம்ம பேர் சொல்லி பேசணும்னு வச்சுக்கோங்க, இவங்கெல்லாம் இப்படியா இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா யாரோ ஒரு ஜோசிகாரன் சொல்லியிருக்கான், சார் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு மட்டும் சம்பளம் கொடுத்துறாதீங்க, நீங்க வந்து உங்களோட படங்கள்லாம் ஓடாம போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 7-8 வெற்றி படங்கள் கொடுத்த ஒரு தயாரிப்பு நிறுவனம். அவங்க கடைசி வரைக்கும் என்ன தெரியுமா, அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு காசு சம்பளம்ங்கிற பேர்ல எதுவுமே கொடுக்கறது இல்லை. ஒரு 50 ரூபா பேட்டா கொடுக்கறது, சோறை போடுறது, சரி இப்ப டீயை கொடி காப்பியை கொடி இந்தப்பா அப்படிதான் செய்வாங்களே தவிர சம்பளங்கிற பேர்ல வந்து கொடுத்ததே கிடையாது. காரணம் என்னன்னா, ஒரு ஜோசிகாரன் சொல்லியிருக்கானா, அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு மட்டும் சம்பளம் கொடுத்தீங்கன்னா உங்க படமெல்லாம் ஓடாம போயிடும், உங்க கம்பெனி விளங்காம போயிடும் சொல்லியிருக்கானா. இதை நம்பி வந்து எப்படி சொல்றது, சம்பளமே கொடுக்காம வேலை வாங்கின ஒரு பெரிய நிறுவனம்லாம் உண்டு. ஒரு 7-8 படம்லாம் அவங்க தயாரிப்பு பண்ணாங்க சினிமா துறையில. இன்னொரு விஷயம்லாம் நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கதையெல்லாம் எப்படின்னா சார், டோட்டலா பாத்தீங்கன்னா காலையில இருந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் எல்லாரும் சேர் போட்டு உட்காந்துருவாங்க. அதாவது இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சாப்பிட்ற நேரத்துக்கு கூட அவங்களுக்கு சேர் கிடைக்காது. ஏன்னா வந்து அது பெரிய பெரிய சீஃப் டெக்னீஷியன்ஸ் தான் சேர் வச்சிருப்பாங்க, அவங்க உட்காந்துருவாங்க. இவங்க மரத்தடியிலையோ எங்கேயோ வந்து கையில தட்டு வாங்கிட்டு தான் வந்து சாப்பிடுவாங்க.
நான் எதுக்கு சொல்றேன்னா, எங்கேயுமே காலையில வந்து 7 மணிக்கு ஷூட்டிங் போயிட்டான்னா, நைட் அது 24 ஹவர்ஸ் நடந்தாலும் சரி, இல்ல 9 மணி நைட்டுக்கு முடிஞ்சாலும் சரி, எத்தனை மணிக்கு முடிஞ்சாலும் சரி, உட்கார்றதுக்கு நிமிஷம் கிடைக்காது. ஒரு நிமிஷம் கூட கிடைக்காது. அப்படி வந்து பம்பரமா சுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த மாரியான வேலை. இந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, சம்பளம் இயக்குனர்கள் சரியாவே குடுக்குறதில்ல. யாருக்குமே குடுக்குறதில்ல. இது வந்து ரொம்ப நடந்துட்டு இருந்துச்சு. முந்தைய காலத்தில. இப்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு அதெல்லாம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன தெரியுமா அவங்களோட சாப்பாடு? யூனிட் நடக்கிற நேரத்தில, ஷூட்டிங் நடக்கிற நேரத்தில சாப்பாடு போட்டுருவாங்க. இப்ப ஷூட்டிங்கிறது மொத்தமா ஒரு வருஷம் அந்த படத்துக்கு ஒர்க் பண்றாங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் டோட்டலா டப்பிங்கு, எடிட்டிங்கு, டிஸ்கஷனு, போஸ்ட் புரொடக்ஷன் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1, 1 1/2 வருஷம் கூட ஆகும் ஒரு படம் முடியறதுக்கு. அந்த ஒரு ஷூட்டிங்கிறது ஒரு 45, 50 நாள் தான் நடக்கும். மத்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து சாப்பாடுக்கு கூட வழி இல்லாம சுத்துவாங்க. அவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னா, டீ சாப்பிடுவாங்க. சிகரெட் அடிப்பாங்க. டீ சாப்பிடுவாங்க. சிகரெட் அடிப்பாங்க. நின்னுகிட்டே இருப்பாங்க. பட்டினியும் பசியுமா இருந்து, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4, 5 பேர் இன்னைக்கு வந்து பிரபலமா இருக்கிற இயக்குனர்கள் திருமணமாகி, அதாவது வந்து சரியா வந்து தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாத அளவுக்கு நரம்பு தளர்ச்சி எல்லாம் ஆகி, ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு குழந்தையே பிறந்திருக்கு. இதெல்லாம் நம்புவீங்களா நீங்க? இத மாரி நடக்கும்னு? எங்கேயுமே இந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு நடக்கிற கொடுமை வந்து எங்கேயுமே நடக்காது சார். இந்த மாரி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். அதாவது டார்க் சைட் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, ஜீன்ஸ் எல்லாம் பிரபலமா வந்த காலகட்டங்கள். அப்போ வந்து ஒரு 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 அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு நடிகருக்கு வந்து காசு சொல்ல போயிருக்காரு. அந்த நடிகர் என்னய்யா இது ட்ரெஸ்ஸு? ஒரு கிழிஞ்ச சட்டை, ஒரு பேண்ட் இது போட்டு வந்து காசு சொல்லுன்ட்டேன். யார்யா உன்ட்ட காசு போயா அப்படின்னு தொரத்தி விட்டுருக்காரு. அதனால இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு டீ ஷர்ட், ஒரு ஜீன்ஸ் அத வாங்கி போட்டுக்கிட்டு காசு சொல்லணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு. ஆனா அந்த ஜீன்ஸ், டீ ஷர்ட்ட வாங்குறதுக்கு காசு இல்ல. கிட்டத்தட்ட 1 வருஷம் 1 1/2 வருஷம் உழைச்சு பார்க்குறாரு. அவருக்கு மிஞ்சுற காசுல வந்து சாப்பிட தான் முடியுதே தவிர, ரூம் ரெண்ட்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, அத குடுக்கணும், சாப்பிடணும், இந்த இதெல்லாம் தான் பண்ண முடியுதே தவிர, ஒரு டீ ஷர்ட், ஜீன்ஸ் வாங்கி போட்டுக்க முடியல. இந்த மாரி எல்லாம் வந்து மன அழுத்தத்துல இருந்திருக்காங்க. அப்புறம் வைர கண்ணுன்னு நெனைக்கிறேன். அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் யாருக்கும் தெரியாது. பேர் கூட சொல்லலாம். அவர்லாம் பார்த்தீங்கன்னா, இதே மாரி கடுமையா வந்து முயற்சி பண்றேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 18 வயசு, 20 வயசுலேருந்து உழைச்சு 40 வயசுலயே நெஞ்சு வெடிச்சு செத்து போயிட்டாரு. இந்த கதையெல்லாம் நீங்க கேட்டா உங்களுக்கு ஷாக்கா இருக்குல்ல. இதே மாரி அதாவது வந்து பல கதைகள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு பிரபல இயக்குனர். இந்த இடத்துல எல்லாருமே பிரபல இயக்குனர்கள் தான், பிரபல தயாரிப்பாளர்கள் தான், பிரபல நடிகர்கள் தான். ஆனா நம்ம பேரை குறிப்பிடல. பிரபல இயக்குனர் பார்த்தீங்கன்னா, தேனி பக்கம் வந்து ஏதோ ஒரு மீட்டிங்க்கு போறாரு. அங்க அவரை வந்து சிறப்பு விருந்தினரா கூப்பிட்டுருக்காங்க. இந்த சிபிஎம்னு ஒரு கட்சி இருக்குல்ல, அந்த கட்சியில பார்த்தீங்கன்னா, அந்த கலைக்குழுல ஒரு பையன், ஒரு வாலிப பையன், ஒரு 22, 23 வயசு பையன் வந்து மேடையில ஏறி பேசும்போது பிரமாதமா பேசியிருக்கான். எக்ஸ்ட்ராடனரியா பேசியிருக்கான். ரொம்ப எல்லாரும் வந்து கைதட்டி ரசிச்சிருக்காங்க. இந்த இந்த டைரக்டர், பிரபல டைரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, "தம்பி ஏன்பா இங்க இருக்க? நீ வாப்பா அசிஸ்டன்ட் டைரக்டரா கிளம்பி. நான் வந்து நீ சென்னைக்கு வாப்பா, இந்தாப்பா என்னுடைய அசிஸ்டன்ட் விசிட்டிங் கார்டு இந்தாப்பா. நான் உன்னை அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்த்துக்கிறேன்னு" சொல்லியிருக்காரு. நீங்க அதாவது வந்து ஏன் இந்த கிராமத்திலேருந்து உன்னுடைய வாழ்க்கையை தொலைக்கிற அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட விசிட்டிங் கார்டு கொடுத்து அவர் சென்னைக்கு வர சொல்லி, அவன் சென்னைக்கு வந்தோடனே சரிப்பா சேர்ந்துக்குப்பான்னு அடுத்த நாளே சேர்த்துக்கிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தோடனே, அதாவது வந்து அந்த அந்த மைக்கை பிடிச்சி கத்துவாங்க. அந்த மைக்கை பிடிச்சி பார்த்தீங்கன்னா, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ அத்தனை கெட்ட வார்த்தையும் திட்டுறாரு சார். அவங்க அம்மாவை திட்டுறாரு, அப்பாவை திட்டுறாரு, இன்னும் இருக்கிற கெட்ட வார்த்தை எல்லாமே பயன்படுத்தி, டேய் இங்க போடா, டேய் டேய் அப்படிடா, டேய் இப்படிடா அப்படின்னு திட்டி, அவன்லாம் நீங்க நம்ப மாட்டீங்க. அப்படியே அதை எப்படி சொல்றது, 10 நாள் அந்த டைரக்டர்கிட்ட வேற வழி இல்லாம வேலை பார்த்துருக்கான். அதாவது வந்து இவர் வந்து அந்த கலை குழுவில் இருந்த ஒரு பையனை கூப்பிட்டு வந்து, அதாவது வந்து கம்பம் பக்கம் இருந்த ஒரு பையனை கூப்பிட்டு வந்து, கிராமத்து பையனை, அவன் திறமையான பையன், அந்த பையன் இன்னைக்கும் இருக்கான் சினிமால. அவன் கூப்பிட்டு வந்து அந்த இயக்குனர் வந்து மைக்கில் வந்து பயன்படுத்தவே முடியாத தகாத கெட்ட வார்த்தைகளை வந்து திட்டி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, அந்த பையன் வந்து அந்த 10 நாளோட சினிமாவே வேணான்னு போயிட்டான். அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வேற அதாவது வந்து எப்படி சொல்றது, பத்திரிகை துறையில அந்த நபர் இருக்காரு. அந்த குறிப்பிட்ட அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்தவர் இன்னைக்கு பத்திரிகை துறையில் இருக்காரு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துறாங்கன்னு சொன்னேன்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல, பல நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த மைக்கை வச்சுட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் நிறைய டைரக்டர் திட்டுவாங்க. அசிங்கமா கேவலமா திட்டுறதெல்லாம் பல நேரங்கள் நடக்கும் சார். அந்த காலத்துல என்னன்னா கிளாப் ஒன்று பெருசா இருக்கும் சார். அதில் வந்து இந்த சாக் பீஸில் எழுதுவாங்க. டேக்குன்னா டேக் 2, டேக் 3, டேக் 18 அப்படின்லாம் எழுதுவாங்க. எழுதி நடிகர்கள் முன்னாடி போய் அந்த கிளாப் அடிக்கணும். அது வந்து அடிக்கிறது ஒரு டெக்னிக்கு. அது கரெக்டாக அடிக்கணும். அப்படி அடிக்காமல் மிஸ் ஆச்சுன்னா அந்த சாக் பீஸோடைய தூள் இருக்கு, கண்ணில் கிண்ணில் இல்லை மூஞ்சியில் பற்றும். இது வந்து அதனால ரொம்ப கவனமாக தான் அடிப்பாங்க. புதுசாக தொழில் கற்றுக்கிற வர ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவனை வந்து கிளாப் அடிக்க சொல்லிட்டாங்க. ஒரு டேரக்டர் சொல்ல போய் கிளாப் அடி அப்படின்னோன்னா அவன் என்ன பண்ணிட்டான், கிளாப் எப்படின்னே அவனுக்கு அடிக்கிறதுனே தெரியாது. சரி வழி இல்லாமல் சரி ஓகே சார் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட போய் சாக் பீஸில் எழுதிட்டு போய் ஒரு பெரிய பிரபல நடிகர் ஆகிட்ட அப்படி டப்புன்னு அடிச்சிட்டான். அடிச்சோன்னு
கண்ணில் மூக்கில எல்லாம் வந்து மூஞ்சில எல்லாம் வந்து அந்த சாக்பீஸ் தூள் பட்டுருச்சு. அந்த இடத்துல பலார்னு அரைஞ்சிருக்காரு. ஏன்டா அறிவு இருக்கா அவனுக்கு? யார் டைரக்டர் வேற பார்த்து யார் யார் அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டு ஹீரோ அடிச்சிருக்காரு படம் வெளியில அப்படிங்கிற மாதிரி துரத்திருக்காரு. எல்லா விதத்திலையுமே பார்த்தீங்கன்னா பட்டினியும் பசியுமா வந்து வேலை செய்யறது அசிஸ்டன்ட் டைரக்டர் குரூப் தான். இன்னொரு இயக்குனர் அவர்லாம் நீங்க இதெல்லாம் சொன்னா இது மக்களே என்ன நினைப்பாங்க, என்ன இப்படிலாம் சினிமா நடக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது பேர் சொல்லாம சொல்றீங்க. இல்ல பேர் சொல்லாம இல்ல, பேர் சொல்லாம வந்து இவரா அவரா அப்படின்னு சொல்லிட்டு அதான் இவரா அவரான்னு டிபேட்டுக்கு போட்டு, ஆனா பேர் சொல்லி யார் பேரையும் நம்ம சொல்ல முடியாது. இதுதான் உண்மை. அதான் பேர் சொல்லி சொல்லவே முடியாது. இந்த கண்டென்ட்டை வந்து பேர் சொல்லி சொல்லவே முடியாது. பொதுவா அப்படி நீங்க எடுத்துங்க, இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னென்ன கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படி வேணா நீங்க எடுத்துங்க. ஒரு இயக்குனர் பாத்தீங்கன்னா அந்த அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் வந்து டிரைவரா வச்சுப்பார். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட், கடைசியில் இருக்கிற அசிஸ்டன்ட்டு நல்லா கார் ஓட்டுவான், அவன் டிரைவர் வச்சுப்பாரு. ஒரு ஷூட்டிங்கு தலகோனேன்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குல்ல அந்த ஆந்திராவில், அங்கே வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் ஷூட்டிங்கு, ஒரு 7 நாள் ஷூட்டிங்கு வந்து டிரைவராக அந்த பையனை கூப்பிட்டு போகிறார். கார் கிளம்புது, ஒரு போயிட்டுருக்காரு. எங்கேயோ போகும்போது ஏதோ ஒரு டிவி சுட்டிலையோ என்னமோ இடிச்சுட்டான், கார் வந்து லைட்டாக டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த 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 ஸ்பாட்லேருந்து அவனை வண்டியே ஓட்ட விடலை. அசிங்கமாக திட்டி அவனை தலையில் பின்னாடி உட்காந்துக்கிட்டு தலையிலே அடின்னு அடிக்கிறான். தலையிலே அடின்னு அடிச்சு அவன் ஆல்ரெடி அழுக ஆரம்பிச்சு அப்படியே வேற வழி இல்லாமல் வண்டியை ஓட்டிட்டு போய் அங்கே நிறுத்தியிருக்கான். அந்த தலகோணைன்ற ஃபாரஸ்ட்டில் நிறுத்தியிருக்கான். அங்கே இறங்கினோடனே அவனுக்கு ₹1 கூட கையில் காசு கொடுக்காம நீ கிளம்பி போ அப்படின்னு. மிட் நைட்டில் 10:30 மணி 11 மணிக்கு இறங்கி போ அப்படிங்கிறக்கா. சார் எப்படி சார் போவேன் சார் அப்படின்னு கெஞ்சிருக்கான் அந்த பையன். நீ போப்பா நீங்கள் என் கண்ணு முன்னாடியே நிற்காத, நீ ஒளிஞ்சிரு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அந்த பையன் வேற வழி இல்லாமல் யார்ட்டு கூட அங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பாங்கல்ல, யூனிட்காரவங்கள்ட்ட போய் ₹50 ₹100 கேட்டு அதை வாங்கி அந்த நேரத்தில் ஃபாரஸ்ட்லேருந்து எங்கே நீங்கள் வெளியில் வருவீங்க, நடந்தே வெளியில் வந்து ஒரு மெயின் ரோடுக்கு வந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சோ லாரியை பிடிச்சோ வந்து சென்னை வந்து சேர்ந்துருக்கான். இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ இருக்குன்னு சொல்கிறதோட இருந்தது. அதாவது ஒரு காலகட்டங்களில் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து வறுமை கோட்டின் மிக 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 கீழ் நிலையில் வந்து இருந்தாங்க. யாருமே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரை மதிக்கிறது இல்லை. அசிஸ்டன்ட் டைரக்டருக்குன்னு ஒரு இதுவே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தபோது சங்கர், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லிங்குசாமி, வெங்கடேஷ்னு ஒரு இயக்குனர் இருக்கார்ல அவர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இயக்குனர், நிறைய பிரம்மாண்ட இயக்குனர்கள் சில பேர்லாம் வந்து KS ரவிக்குமார் இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு மேக்சிமம் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மேக்சிமம் சம்பளம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது வந்து பெரிய சம்பளமும் பெரிய ஊதியமும் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சங்கர், KS ரவிக்குமார்லாம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு சம்பளம் கரெக்டாக போகலைன்னா ஷூட்டிங்கே நிறுத்திடுவாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. லிங்குசாமி, வெங்கடேஷ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் காசு இல்லை அப்படின்னா தன் கையிலேருந்து காசு கொடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்த்துட்டாங்க. இப்போ இன்னைக்கு வர இயக்குநர்கள்லாம் பல பேர் வந்து நல்ல நல்ல எண்ணங்களோட நல்ல சிந்தனைகளோட வர ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரியான இந்த சிந்தனைகள் இதை வந்து இயக்குநர்கள் வந்து இப்போ ரொம்ப குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா படித்தவங்க நிறைய பேர் சினிமா துறைக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வர அசிஸ்டன்ட் டைரக்டருமே பாருங்களேன், நிறைய படித்த இளைஞர் வந்துட்டாங்க. இன்ஜினியர் படித்தவங்க, நம்ம பிகாம் படித்தவங்க, எம்காம் படித்தவங்க, படித்த இளைஞர் வர ஆரம்பிச்சதுனால அவங்களோட வே ஆஃப் பிஹேவியர், அவங்களோட வே ஆஃப் ஸ்டைலே மாறி போச்சு. இப்போ டிடிபியில் வந்து கதை எழுதுறது, அது மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போ சினிமா ஒரு காலத்தில் வந்து சோறு போடலைன்னா அந்த காலத்தில் இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு அடுத்து என்ன செய்யறது, ஷூட்டிங் இல்லைன்னா ஒரு டைரக்டருக்கு படம் இல்லைன்னா வேலை இல்லைன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திணறி சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி திணறி சுற்றிட்டு இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது, ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் சாந்தி மேன்ஷன் ஒன்று இருந்துச்சு. அந்த சாந்தி மேன்ஷனில் ஒரு குரூப் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதன் ஸ்ட்ரீட்னு பக்கத்துலேயே இருக்கும், அதில் சரவணா மேன்ஷன் ஒன்று இருக்கும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேம்பஸ்னு ஒரு ஹோட்டல் ஏபிஎம்க்கு எய்த்தாப்பில் இருக்கும். அந்த கேம்பஸ் ஹோட்டலை ஒட்டி ஒரு சின்ன சந்து போகும். அந்த சந்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150-200 அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பாங்க சார். எங்கெங்கேயோ அடைக்கலமாகி 150 பேர் இருப்பாங்க. காலையில் பாருங்கள் எந்திரிச்சு வருவாங்க. இவங்களுக்கு யாருக்கும் வேலை இருக்காது. யாராவது ஒருத்தன் வந்து டீ வாங்கி கொடுப்பான். அதாவது யாராவது ஒருத்தன் வந்து சார் நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் அவனுக்கு இவனுக்கு அவன் இப்படி வாங்கி கொடுத்து ஒரு சிகரெட்டு இப்படி வாங்கி கொடுத்து தான் பல நேரங்களில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டருடைய உணவு என்ன தெரியுமா உங்களுக்கு? டீ, சிகரெட். இதுதான் அசிஸ்டன்ட் டைரக்டர் உணவாக இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக வர இயக்குநர்கள்லாம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லேட்டஸ்ட்டாக அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் கூட வந்து எப்படின்னா இந்த ஸ்விக்கி ஓட்டுறது, ஜொமேட்டோ ஓட்டுறது, ரேபிடோ ஓட்டுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எழுதி கொடுக்குறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் ஏதாவது பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ வந்து சினிமா சார்ந்த விஷயங்கள் இல்லை சினிமா சாராத விஷயங்கள் பண்ணி வருமானத்துக்கு வழி பார்த்துக்கிறாங்க. இப்படிலாம் இருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டரோட ரூம் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, அதாவது நரகம் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூம் போய் பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கும். இப்போ நிறையா ரிஃபைண்ட் ஆயிடுச்சு. ஏன் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்னா, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு யூனியன் கிடையாது. அசிஸ்டன்ட் டைரக்டர் எங்கே இணைக்கப்பட்டிருக்காங்கன்னா, டைரக்டர்ஸ்க்குன்னு ஒரு யூனியன் இருக்குது. இந்த டைரக்டர்ஸ் யூனியனோட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் யூனியன் அசிஸ்டன்ட் டைரக்டரை சேர்த்துடுறாங்க. ஸோ டைரக்டருங்கிறவன் முதலாளி.
இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டைரக்டர் முதலாளி, யாருக்கு முதலாளின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் டேரக்டருக்கு எதிராக அங்க போய் கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. இப்போ டைரக்டருங்க ஒரு 50 லட்சம் 1 கோடி சம்பளம் வாங்குற டைரக்டரும் 50க்கும் 100க்கும் அல்லாடுற கூலிக்கு வேலை பார்க்குற மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒண்ணா? 2 பேரும் வேற வேற கேட்டகரி. இப்போ 2 பேரையும் ஒரே யூனியன்ல இணைக்கும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுல சரியா நிறைய நேரங்கள்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா சரின்னு கேட்டு வாங்கியிருப்பாங்க. எங்க கேட்டு வாங்கி கொடுப்பாங்கன்னா தயாரிப்பாளருக்கு எதிர்ப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கேட்டு வாங்கி கொடுப்பாங்க. இயக்குனர்களுக்கு எதிராகவே உங்களால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல. ஏன்னா ஒரு இயக்குனர் சங்கத்துல போய் எப்படி இயக்குனருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு யூனியன் அது இல்ல. இல்லதுங்கிறது வந்து ஒரு வருத்தமான விஷயம். ஒரு ப்ரொடக்ஷன் பாய் இருக்கிறவனுக்கு, ஒரு தண்ணி கொடுக்குற பையனுக்கு, ஒரு காஸ்டியூம் இருக்கு, சொல்றேன் எல்லாரும் ஒரு மேக்கப் மேனுக்கு, எல்லாருக்குமே லைட் மேனுக்கு, ஆர்டிஸ்ட், செட்டிஸ்ட் எல்லாருக்குமே தனி டான்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே யூனியன் இருக்கு. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு மட்டும் தனி யூனியன் கிடையாது. அவங்க வந்து இயக்குனர் சங்கத்தோட இணைஞ்சு செயலாற்றுறாங்க. அதுக்காண்டி வந்து எல்லா நேரங்களையும் உங்களுக்கு நியாயம் கிடைக்காம இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனா வந்து பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இவங்களுடைய நியாயங்கள் வந்து மறுக்கப்படுது. அதனால வந்து பொதுவா என்னன்னா இவங்களுக்குன்னு ஒரு யூனியன் ஒன்று ஏற்படணும். இவங்க அதாவது லேபர்ஸ்ன்னு இருக்காங்கல்ல, அந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஒர்க்கர்ஸை தட்டி கேட்கறதுக்கு ஒர்க்கர்ஸ்ல வந்து ஒரு தலைவன் இருந்தால் தான் சரியா வரும். ஒரு ஒரு முதலாளியை வந்து எப்படி ஒரு ஒரு ஒர்க்கரோட பிரச்சனையை சரி பண்ண முடியும்? அந்த மாதிரி தான் சிச்சுவேஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் பாயோ, ஒரு தண்ணி கொடுக்குற பையனோ, இல்லை வந்து ஒரு மேக்கப் அசிஸ்டண்ட்டோ, இல்லை செட் அசிஸ்டண்ட்டோ யாராகட்டும், ஒரு நாள் 24 மணி நேரம் ஒரு படம் தொடர்ந்து வேலை நடக்குது. ரிலீஸ் டயத்துலலாம் சில நேரங்களில் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த 24 மணி நேரம் 8 8 8 3 8 பிரித்து 3 பேட்டா கொடுப்பாங்க. ஆனால் இந்த 24 மணி நேரமும் வேலையை வாங்கிட்டு சக்கா மாதிரி எப்படி சொல்றது, கரும்பு சக்கரை மாதிரி புழிஞ்சு தூக்கி போடுற ஒரே கேட்டகரி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்டகரி தான். அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்டகரிக்கு 24 மணி நேரத்துக்கு எவ்வளோ தெரியுமா கொடுப்பாங்க? 100 தான் கொடுப்பாங்க பேட்டா. ஸோ இது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்க. ஒரு ஒர்க்கர்ஸ்க்கு இருக்கிற ஒரு செக்யூரிட்டி கூட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு இல்லை. இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் நாளைக்கு கிரியேட்டர்ஸாக வர்றாங்க. நாளைக்கு வந்து பெரிய பிரபல இயக்குனர்களாக, பிரபல வந்து இந்த சினிமா துறையை ஆளக்கூடியவர்களாக இருந்துகிட்டு இருக்காங்க இந்த இளைஞர்கள். ஆனால் இந்த இளைஞர்களில் படுற பாடெல்லாம் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. பல நேரங்களில் பல சூழ்நிலைகள், அதாவது வந்து டிப்ரெஷன் சொல்லுவாங்கள்ல, மன அழுத்தம், டிப்ரெஷன், இதுலயே பல பேர் வந்து மாண்டே போயிருக்காங்க. அப்படிலாம் சூழ்நிலை இருந்திருக்கு. பட் நல்ல வேளை இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை. இருந்தாலும் வந்து தனியா அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் வேணும். அவங்களுக்கும் நியாயம் கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். அசிஸ்டன்ட் டைரக்டரோட அவலநிலை பத்தி நிறைய சொன்னீங்க. நம்ம தொடக்கத்திலே பேசின மாதிரி வந்து எஸ்.ஜே. சூர்யா தான் அந்த நடிகர் சொன்னீங்க. எஸ்.ஜே. சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு நல்ல நடிப்பாரக்கன், ஒரு எந்த கான்ட்ரவர்சியும் சிக்காத ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் தான் இருக்கு. எஸ்.ஜே. சூர்யாவோட உண்மை முகம் இதான். இவர் மட்டும் இல்லை, இவர் மாதிரி வந்து மாநாட்டில் எஸ்.ஜே. சூர்யா பார்த்தீங்கல்ல எப்படி இருந்தாரு? ரிப்பீட்னு சொல்லிட்டே இருப்பார்ல, அந்த மாதிரி தான் ரிப்பீட் நீங்கள் அட்டகாசம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து சார், பல நேரங்களில் நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம சினிமாலே இருந்துட்டு சினிமாவை குறை சொல்கிறோம், அப்படி கிடையாது. பல நேரங்களில் சினிமாக்காரர்களுடைய உண்மை முகம் என்பது வேறு, அவங்க வெளியில சொசைட்டிக்கு வரும்போது அவங்க காட்டுற முகம் என்பது வேறு. இவர் மட்டும் இல்லை, பல நடிகர்கள், பல இயக்குனர்கள், பல தயாரிப்பாளர்கள், இன்னும் சினிமா சார்ந்த பலர் வந்து இப்படிதான் இருக்காங்க. இதுல இருந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது வெளிப்படையாவே சொல்றேன். ஒன்று 2 பேர் தான் நல்ல ஒழுக்கமா நல்ல விதமா இருக்கிறவங்க இருக்காங்க. அதை மீறி பலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான முகத்தை தான் மக்களுக்கு காட்டுறாங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்கள மாதிரி ஒரு நல்லவங்க கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு ஓட்டு போட்டு இவங்களோட நாட்டாளுற உரிமையெல்லாம் இவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க மக்கள். ஏன் அப்படின்னா அந்த மாதிரியான முகத்தை வந்து வெளியில காட்டுறாங்க. பப்ளிக் என்ன முகத்தை காட்டுறாங்கன்னா இந்த மாதிரியான முகத்தை காட்டுறாங்க. அப்போ என்ன, மக்களுக்கு என்ன இமேஜ் வருது? மக்களுக்கு திரைத்துறையில என்ன நடக்குது, உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது நிச்சயமா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க வெளியில வரும்போது ஒரு சொசைட்டில அவங்கள பார்க்கும்போது இவர் இவ்வளோ நல்லவரா இருக்காரு. அதாவது சொசைட்டில எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒருத்தரை கட்டி பிடிப்பாங்க, அன்பா பேசுவாங்க, நின்று போட்டோ வீடியோ கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு இவங்க மயங்கி ஓட்டு போட்டு இவங்களை முதலமைச்சராலாம் ஆக்குறதுக்கு நினைக்கிறாங்க. முதலமைச்சர் ஆகிறதுக்கு பல பேருக்கு தகுதி இருக்கான்னா தகுதியே கிடையாது. ஆனால் தகுதி இல்லாதவங்கலாம் முதலமைச்சராக ஆசைப்படுறாங்க, சிறைத்துறையிலேருந்து வரவங்க. ரொம்ப நன்றி சார். ஒரு தயாரிப்பாளர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் படுற அவஸ்தைகள், வேதனைகள் அதெல்லாம் வந்து எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.